தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான விமல் மற்றும் சூரி 2 பேர் இணைஞ்சு நடித்த திரைப்படம் தான் படவா. இந்த திரைப்படத்தை கேவி நந்தா இயக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. விவசாயம் பற்றி பேசுகிற சமூக பொறுப்புள்ள படமாக படவா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிராமத்தில் வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்க விமலும் சூரியும் அங்கே கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் திருடி விற்று ஊராருக்கு தொந்தரவு செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பணம் வசூல் பண்ணி விமலை மலேசியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. மலேசியாவில் சம்பாரித்து பணத்தை எல்லாத்தையும் விமல் சூதாட்டத்தில் விட்டுருவார். ஒரு கட்டத்தில் அவரோட வேலையும் பறி போயிடும். பின்னாடி ஊருக்கு திரும்ப வந்துடுவார். அப்போது கிராம மக்கள் அவர் மீது வெறுப்பை காட்டாமல் விமலை மாலை மரியாதையெல்லாம் போட்டு வரவேற்று தலைவராகவும் தேர்வு செய்வாங்க விமலுக்கு இந்த மரியாதை கிடைக்க என்ன காரணம், அவரோட மனம் மாறுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. விமல் இந்த படத்தில் பள்ளிக்கு போகிற சிறுவர்களை தடுத்து கில்லி பம்பரை விளையாட வைக்கிறது, சகோதரி வாங்கிய மீனை தேடி மாமாவுக்கு வைக்கிறது, ஊரார் தூக்கத்தை கடிக்க பட்டாசு வெடிக்கிறது, வில்லனோட மோதுறதுன்னு கமர்ஷியல் காமெடி ஹீரோ வேலையை கச்சிதமாக செஞ்சுருப்பார். இந்த படத்தில் கருவேல மரங்களால் விவசாய அழியும் நிலைக்கு எதிராக அவர் எடுக்கிற நடவடிக்கையும் கதாபாத்திரத்துக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். சூரியோட நகைச்சுவை இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. விமலோட சேர்ந்து அவர் செய்யும் நகைச்சுவை எல்லாமே ரசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. புது உறவு நாயகி ஸ்ரீதா ராவ் இவங்க கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட இயல்பான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செங்கச்சூளை அதிபராக வர கேஜிஎஃப் ராம் வில்லத்தனம் மிரட்டலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தேவதர்ஷினி, ராமர், நமோ நாராயணன் இவங்க எல்லாருமே கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடிச்சிருப்பாங்க. நீளமான காட்சி படத்துக்கு தொய்வை கொடுக்கறது கொஞ்சம் பலவீனமாக அமைஞ்சிருக்கு. அது போக ஜான் பீட்டர் இசை மனதை வருடுற மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கு. ராமலிங்கத்தோட கேமரா காட்சிகள் எல்லாமே கிராமத்தோட வாழ்வியலை நுணுக்கமாக படம் பிடிச்சு காமிச்சது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவேல மரங்களால் விவசாயத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை காதல் காமெடி கலந்த சுவாரஸ்யமாகவும் ரசிக்கும்படியும் அழுத்தமாக சொல்லியிருப்பார் இயக்குனர் கேவி நந்தா. மொத்தத்தில் படவா படம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.